ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பொட்டேட்டோ சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடையில் என்ன சூடானதுமே கடுகு, சோம்பு, பட்டை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 10லேருந்து 15 பூண்டு பல் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் ஒரு 4 உருளைக்கிழங்கு பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சிக்கன் மசாலா தூள் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது காய் வேகிறதுக்காக ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா தொக்கு பதத்துக்கு காயெலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த உருளைக்கிழங்கு மசாலா தயிர், ரசம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடைசியாக பார்த்திங்கன்னா சாதம் வடித்து ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்து நல்லா கலந்து டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் எப்போதுமே காலியாக தான் வரும். ஒரு தடவை கண்டிப்பாக அதுமாதிரி செஞ்சு பாருங்கள்.